எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு குலசேகர ஆழ்வார் பதிவுல 3 பதிவு 83ல குலசேகர ஆழ்வார் பகுதி 3ல சொல்றேன். போன தடவை வந்து குலசேகர ஆழ்வார் பாடல்கள்லாம் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரோட பொண்ணு சேரகுலவல்லின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த பொண்ணு வந்து பெருமாளை தான் நினைச்சிட்டு இருக்கா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெருமாளை நினைச்சிட்டு இருக்காரு. உடனே இவர் கூப்பிட்டு வந்துடுறாரு, திருமலைக்கு வர்றார். இவர் வந்து இவருடைய பக்தி வந்து மாளாது. ஒரு தரம் வைஷ்ணவர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவருக்கு வந்து இவர்னா எப்ப பார்த்தாலும் பெருமாள் பெருமாள் அலைஞ்சிட்டு இருக்காரு. நாட்டை கவனிக்கும் அரசன் இல்லையா? அரசனுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. நாட்டை கவனிக்கணும்ன்றது முக்கியமான விஷயம். அரசன் இவருக்கு வந்து அந்த எண்ணமே இல்லை மனசுல. அந்த நாட்டை நம்ம பார்க்கணும், நாட்டை கவனிக்கணும்ன்ற அந்த எண்ணமே இல்லை மனசுல. அவர் பாட்டு அவர் பெருமாளுக்கு வாக்காரியா பெருமாள் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய நாட்டை கவனிக்கணும், குடிமக்களை கவனிக்கணும். குடிமக்களை கவனிக்கிறதுன்றது வேற. குடிமக்கள் சேவமா தான் இருக்கா. அந்த நாட்டுல வந்து ஒரு ஈடுபாடு இல்லை. பற்றுன்னு கூட சொல்ல முடியாது. நாட்டை ஆள்ற ஒரு ஈடுபாடு இல்லை, அவ்வளவுதான் அவருக்கு. அது மாதிரி இருக்கு அவர். ஆனா அவர் இருந்துட்டு இருக்காரு அதுல. அப்படி இப்ப ஏதோ தனக்கு ஆட்சி கிடைச்சிருக்கு இருந்துட்டு உட்காந்துருக்க. இவர் வந்து ஒரு தடவை என்ன பண்றாரு, இந்த வைஷ்ணவர்களுக்கெல்லாம் நிறைய இது பண்றவர், ஹெல்ப் பண்றவர். இவர் வந்து வைஷ்ணவர்களுக்கு நிறைய தானம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பார்த்துட்டு இந்த மந்திரி எல்லாம் என்ன எல்லாத்தையும் வாரி வாரி அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்காளே, அதனால இவருக்கு வந்து வைஷ்ணவர்கள் மேல வெறுப்பு வர மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு வைஷ்ணவ அடியார்கள்லாம் வந்துருக்க நேரத்துல திடீர்னு ஒரு ராணியோட காசு மாலையை காணும்ட்டுவா. காணும், இவ தான் யாரோ எடுத்திருக்கா, இந்த வைஷ்ணவர்கள் தான் யாரோ எடுத்திருக்கா. இவர் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிடுவார். தானெல்லாம் வாங்கிட்டு போன அப்புறம் காசு மலையாவா தான் திருட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் பை போடுவார். இவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார், அவர்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டார். ஸ்ரீ வைஷ்ணவன், நாமம் போட்ட ஸ்ரீ வைஷ்ணவன் அது மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லுவார். இல்ல அவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா, அவ தான் திருட்டு போயிட்டா, அரசியோட மாலையை காணுமேன்னுவா. காணுமே என்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு அந்த ஜனங்க சொல்ல உடனே அவன் மேல சந்தேகம் வருது இல்லையா, அவர் மேல இல்லைன்றத ப்ரூவ் பண்ணுமே. அதுக்காக என்ன பண்ற, ஒரு குடத்தை கொண்டு அதுக்குள்ள பயங்கரமான விஷமுள்ள நாகம், அந்த நாகத்தை உள்ள போட்டு அந்த குடத்தை கொண்டு வைக்க சொல்லிட்டு அது உள்ள கையை விடுவார். இந்த வைஷ்ணவர்கள் உண்மையான திருடர்களா இருந்தா அவர்களுக்கு நான் தானம் கொடுத்து அனுப்பிச்சேன் இல்லையா, அது தப்புன்னு நினைச்சா, அவர்கள் உண்மையான திருடர்களா இருந்தா இந்த பாம்பு என் கையை கட்டிக்கிட்டு வந்துவார். இவர் கையை விட்ட உடனே இவரோட கை அந்த பாம்பு மேல பட உடனே பாம்பை சுட்டுடும் இவரோட கை. ஏன்னா இவர் சொல்றது உண்மை இல்லையா, அதனால பாம்பை சுட்டுட்ட உடனே கையை அப்படியே ஒடுக்குற வெளியில எடுத்து அந்த பாம்பு கையை விட்டு அப்படியே டக்குன்னு வெளியில வந்து அப்படியே வெளியில வந்து விழுந்து காலடியிலேயே அப்படியே சரணாகதி அடையும். சரணாகதி பண்ணும் பாம்பு. சரணாகதி பண்ணி அப்ப அசையா சொல்லு பாம்போட பொழில, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீ உன்னுடைய குற்றமில்லா தன்மையை ப்ரூவ் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனா, உன் கை பட்டு மேல உடனே என் மேல பட்ட உடனே என் மேல விட்டு கொடுத்த என்ன எரிக்கிறது, அதனால நான் உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லும். அந்த பாம்பு வாயை தந்து பேசும். பேசின உடனே அங்க இருந்து அந்த மந்திரிகள்லாம் பயந்து வெளுத்து போய், ஐயோ என்ன ராஜாவே எவ்வளவு பெரிய காரியப்பட்டாரு அப்படின்னு ரொம்ப இது பண்ணி அப்படியே ஆலமலர்ந்து போய் எல்லாரும் பயந்து அப்புறம் என்ன பண்ணுவா, உண்மையாவே அவ சொல்லிடுவா மந்திரிகள்லாம், ஐயோ பெரிய தப்பு வந்துட போறது, இது வந்து நம்ம ஏதோ பெரிய பாவத்தை இது பண்றோம், சம்பாதிக்கிறோம், வைஷ்ணவர்களை வந்து சாதம் போடுறது நம்ம வேண்டாம்னு சொன்ன தப்பு அப்படின்னு உணர்ந்த உடனே என்ன பண்றா, அவர்கிட்ட வந்து அந்த காசு மாலையை கொடுத்துட்டு ராஜா காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஆக அந்த வைஷ்ணவர்கள் திருடன்றது ப்ரூவ் ஆயிட்டா, இந்த பாம்பு சொன்னது மட்டும் இல்ல, காசு மாலையும் திரும்பி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு குணம் அவர் வைஷ்ணவர்கிட்ட ஒரு அதீத நம்பிக்கை. அதே மாதிரி பெருமாள் நம்பிக்கை, அவரோட நம்பிக்கை. அந்த திருப்பதியை பார்த்தீங்கன்னா, திருப்பதியில வந்து ஒரு கல்லு படியா இருக்க மாட்டேனான்னு வேண்டுவார். திருப்பதியில அந்த ஒரு பாட்டே இருக்குது, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருபாலே நெடியானே வேங்கடவா நின் கோவில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறது பாட்டு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு, அங்க அந்த இப்ப கூட போனீங்கன்னா திருப்பதியில பாத்தீங்கன்னா குலசேகரப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அதை தாண்டி வேற யாரும் போக முடியாது. அவ பட்டாச்சார் மட்டும் தான் போகலாம்.
வேற என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்ன விஐபியா இருந்தாலும் சரி, ஈவன் ஜியர்கள்லாம் போனா கூட சரி, அந்த குலசேகரப்படி தாண்டி உள்ள போக மாட்டான். நீங்க பார்த்தேன்னா தெரியும். அந்த பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ற பட்டாச்சாரி மட்டும் போவா. வேற யாரும் போக மாட்டா. வேற யாரும் நாட் அலவுடு. அந்த படி குலசேகரப்படின்னு அது அந்த படி அதை தாண்டி போகக்கூடாதுன்னு அந்த படியை வந்து குலசேகரப்படின்னு அதுக்கு பேரு. அந்த படியா நான் இருக்கணுமா? ஏன் படியா இருக்கணும்னா அந்த உள்ள ஒரு கல்லா இருக்கணும், செவுத்துல ஒரு கல்லா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு கேட்கல. அந்த படியா இருந்தா இவரோட வாயை பார்க்க முடியுமோ, இவர் வாய் என்ன செய்யறது என்ன பண்றதுன்றது. அந்த பவள வாயை நான் பார்த்துட்டே இருப்பேன். வாயை பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு 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 பாகமா அவரை வர்ணிப்பார். அவரோட பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ பெருமாள் திருமொழின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பாட்டெல்லாம். அந்த மாதிரி இது பண்ணுவார். அதே மாதிரி வந்து அவர் வந்து பெருமாள் மேல ரொம்ப நம்பிக்கை. பெருமாள் எத்தனை இது பண்ணாலும் அதை வந்து தனக்கு ஒரு சோதனைன்னு தான் நினைப்பார் அவர். தனக்கு வந்து அது ஒரு கஷ்டமாவே நினைக்க மாட்டார். அது அது ஒரு பாட்டு சொல்ல பாருங்க. இதுல வந்து இந்த திருவித்துவக்கோடு, வித்துவக்கோடுன்னு ஒரு இடம் கேரளாவில். அது ஒரு திவ்ய தேசம். வித்துவக்கோடு வந்து கேரளாவில் இதுக்கு பக்கத்தில் இருக்கு. நம்ம திருவள்ளா பக்கத்தில் திருவித்துவக்கோடுன்னு பேரு. அந்த வித்துவக்கோடு அந்த அது ஒரு புண்ணிய திவ்ய தேசத்தில் அதுவும் ஒன்று. கேரள திவ்ய தேசம் 13 திவ்ய தேசம் போடுவா. அதில் அதுவும் ஒன்று. அந்த 13ல் அதுவும் ஒன்று. மலைநாடுன்னு பிறக்கும். மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல அதுவும் ஒன்று. அதில் வித்துவக்கோட்டு, அந்த வித்துவக்கோட்டு பெருமாளை பாடுறாரு. அவர்கிட்ட வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக்கோட்டம்மா ஆளா உனது அருள் பார்ப்பன் அடியேனே, அருளே பார்ப்பன் அடியேனே, அடியேனேன்றது பாட்டுது. இங்க பாத்தீங்கன்னா வாளால் அறுத்து சுடினும் எவ்வளவு அழகா இது பண்ணிருக்காங்க பாருங்க. இப்ப டாக்டர்லாம் இப்ப டாக்டர் வந்து ஒரு டாக்டர் நம்மள வந்து ஊசி போடுறாரு. டாக்டர் மருந்து கட்டு அடிப்பட்ட இடத்துல கட்டு போடுறாரு. எரியறது, வலிக்கிறது. ஊசி போடும்போது குத்துறது நமக்கு வலிக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் வரோம் வரும்போது. எதுக்கு அவர் குத்தினதுக்கு? அவர் நம்ம உடம்பு கட்டு போட்டு எரிய வச்சதுக்கா? ஓ, அதை தான் சொல்றாரு இங்க. வாளால் அறுத்து சுடினும். பார்த்து டாக்டர்கள் வந்து வாளில் அறுத்து நம்மளை சுட்டா கூட அப்ப எல்லாம் அறுக்கிறது சுடுறதுன்றதுதான் ஒரு அது ஒரு வைத்தியம். அந்த இடத்த வந்து அடிப்பட்ட இடத்த அறுத்து சுடுறது ஒரு வைத்தியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்டா அங்க இருக்க கிருமிகள்லாம் செத்து போயிடும். சுட்ட புண்ணு இருக்கும். சுட்ட புண்ணை ஆத்திடலாம். அந்த கிருமிகளை சாகடிக்கணும்ன்றதான முக்கியம். அதனால என்ன பண்ணுவா, புண்ணு ரொம்ப நாள் இருந்ததுன்னா சுடுவா அதை. அந்த காலத்துல அது உண்டு. இப்பயும் அது அந்த அந்த வைத்தியம் பண்ணா சரியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுடுறதுன்ற வைத்தியம் வந்து அந்த ஒன்றும் இல்லை. காலில் முள்ளு குத்திச்சுன்னா தெரியுமா உங்களுக்கு? விஷக்கல் பட்டுருச்சுன்னா முள்ளு குத்திருச்சுன்னா காலில் சொடல் அடிக்கிறதுன்னு ஒன்று அடிப்பார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் அது மாதிரி விட்டா உப்பில் வந்து ஒரு துணியில் உப்பு மூட்டையை கட்டி அதை வச்சு அடிப்பா. அந்த சூடு அடிப்பா. அந்த நெருப்பு அந்த சூடு பட்ட உடனே உள்ள இருக்க அந்த இது போயிடும். அந்த அதனோட பாய்சனஸ் இது போயிடும். 2 நாள் நீங்கள் அடுத்த நாள் வைக்கும்போது சுரீர்னு வலிக்கும். அப்படியே மண்டையில் அடிக்கும். ஆனால் எடுத்து ஒரு நாள் விட்டீங்கன்னா சரியாயிடும். மறுநாள் உங்களுக்கு கால் ஈஸியாக நடக்கிற மாதிரி ஆகிடும். அந்த உள்ள இருக்க அந்த விஷக்கிருமியை சாகடிச்சிடும். அதுதான் சுடுறது வந்து ஒரு வைத்தியம். சுடுறதுன்றது ஒரு வைத்தியம். அந்த காலத்துல இருந்திருக்காது அந்த வைத்தியம். அதான் வாளால் அறுத்து சுடினும். வாளில் அறுத்துட்டு அந்த இடத்த சுட்டா கூட மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளர். மருத்துவன் அந்த அந்த டாக்டர் நம்ம என்ன பண்றோம்? கையெடுத்து கும்பிட்டு வரோம். வாளில் அறுத்ததுக்கும் சுட்டதுக்கும் அந்த டாக்டர் மேல ஒரு ஒரு தாளாத ஒரு பாசம் வந்துடுது பாருங்க நமக்கு. ஐயோ டாக்டர் நீங்க இல்லைன்னா நான் அவ்வளவுதான் டாக்டர் ஒரு மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்னு வெளியில பேசுறவட்டியெல்லாம் சொல்லுவோம். அந்த டாக்டர் போனீங்கன்னா சூப்பரா பாக்குறாரு, ரெண்டா கவனிப்பார், ரெண்டா செய்வார், அருமையா செய்வார், எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவோம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல். அந்த மாதிரி இருக்கு அந்த அந்த மருத்துவர்கிட்ட யாராவது தகராறு பண்றோமா, அவர் என்ன பண்ற அது மாதிரி மீளா துயர் மாயத்தால் இந்த பூலோக மாயையில என்ன சிக்க வச்சு மீளா துயர் தெரியணும். மீளாத என்னால் தாங்கவே முடியாத, என்னால் மறுபடியும் மீண்டு வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு துயரத்தை எனக்கு உண்டு பண்ணா கூட வித்துவக்கோட்டை அம்மா, வித்துவக்கோட்டத்தில் இருக்க பெருமாளே, நீ ஆளா உனது அருளே பார்ப்பேன் அருளே. நீ ஆளான்றது இந்த இடத்துல உன்னோட ஆளா நான் என்ன நினைச்சு அப்படின்னு அர்த்தம். நீ ஆளா உன்னோட ஆளா என்ன நினைச்சு உனது அருளே, உன்னுடைய அருள் எப்போ கிடைக்கும்னு பார்த்துட்டு அதையே பார்த்துட்டு நான் அடியன்றது நான் இருப்பேனே.
நான் வந்து நீ எனக்கு என்ன எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, இதுக்கு என்ன இதுக்கு கருத்து என்னன்னா, நீ என்ன கஷ்டம் எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்தாலும் நான் வந்து ஒன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன். உன்னை நான் பெருமையா தான் சொல்லுவேன். நீ எனக்கு கொடுக்கறது எல்லா துன்பமெல்லாம் எனக்கு ஒரு சோதனை தான் நான் எடுத்துப்பேன் ஒழிய ஒன்றை நான் வெறுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ரொம்ப அழகான பாட்டு. இது மாதிரி அந்த குலசேகர ஆழ்வார் வந்து அது மாதிரி இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் மதம் பண்ணியிருக்காரு. கடைசியில் நாட்டை விட்டுட்டு வந்துடுறார். நாட்டை விட்டுட்டு அவர் பிள்ளை, ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டிட்டு அந்த பிள்ளைய வந்து இப்போ நாட்டை ஆள சொல்லிட்டு இவர் கிளம்பி வெளியிலேயே வந்துடுறார். வெளியில வந்து இதுவே வந்துடு வெளியில வந்து சர்வீஸ் பண்ணதுக்கே வந்துடுறார். அதோட அவர் வந்து ஒரு அடியாரா போயிடுறார். வைஷ்ணவ அடியாரா போயிட்டு பெருமாளுக்கு தாசனா போயிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை அப்படியே பார்த்துட்டு எங்கெங்க இது கிடைக்கிறதோ என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி சாப்பிட்டு அப்படி போயிட்டு ஒரு ராஜாவா இருந்தவர். ஒரு ராஜாவா இருந்தவர் ஒரு பெருமாள் அப்பாவோட இதுல போறதுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுதுமா உங்களுக்கு? ஒரு ராஜாவா இருந்தவன் அவ்வளவு சீக்கிரம்லாம் மாற முடியாது. ராஜாவோட எவ்வளவு பெரிய வசதிகள், எத்தனை வாய்ப்புகள், எத்தனை மரியாதை, என்ன ஒரு செல்வமான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. அதை விட்டு ஒரு சாதாரண விஷ்ணு பக்தனா போயிடுறாரு. கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுறாரு. எங்க காலமானார், எங்க இருந்தார் கடைசி காலத்துலன்றது ஒன்றும் தெரியல. அது எனக்கு தெரியல, என்ன எனக்கு ஒன்றும் புரியல, எங்க இருந்தான்னு தெரியல. நிறைய வாழ்வர்கள் நிறைய இதெல்லாம் அப்படிதான். நிறைய ஆழ்வர்கள் வந்து எங்க காலமானான்னு தெரியாது. ஒரு சில ஆழ்வர்களுக்கு தான் தெரியும். சில ஆழ்வர்களுக்கு எங்க காலமானான்னே தெரியாது. அதை சொல்ல மாட்டான். அது மாதிரி அது பெரும்பாலும் சிவபக்தர்கள், வைஷ்ணவ பக்தர்கள்லாம் தன்னுடைய கடைசி காலத்தை வந்து இந்த பறவைகள் மாதிரி எங்கேயாலும் போய் ஒரு இடத்துல ஒடுங்கிடுவான். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல அப்படியே இருந்துட்டு அங்கேயே அப்படியே உயிர் போயிடும். அது மாதிரி பார்த்துப்பான். பெரும்பாலும் சிவனடியார்கள்லாம் பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவான். பெரும்பாலும் வந்து எங்க தான் ஒருந்து மற்றவாளுக்கு தன்னுடைய கஷ்டத்தை காட்டவே மாட்டார். அவள் பாட்டுக்கு இருப்பான். அவள் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு இருப்பா. நடமாட்டம் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருப்பா. முடியலன்னு எங்கேயாலும் போய் இடத்துல ஒடுங்கிடுவா. சாப்பிடாம இருந்து அப்படியே இருந்து ஆகி போயிடும். அது மாதிரி பண்ணிடுவா. ஆக இதோட இன்னைக்கு வந்து குலசேகர கதை முடிஞ்சிருக்கு. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.